ஸ்ரீ திவ்யம் கெஃபேயின் நிறுவனர் சுகுணா அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக அன்பும் நெகிழ்ச்சியும் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக நிரம்பியிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 7வது முறையாக நிரம்பியுள்ளது காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், நடப்பாண்டுல 7வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பியிருக்கு. அணைக்கு எவ்வளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது? வேதவெள்ளி, நடப்பாண்டுல ஜூன் 12ஆம் தேதி குறித்த காலத்துல டெல்டா பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இப்ப இந்த நிலையில தொடர்ச்சியாக தமிழக, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் அங்குள்ள கர்நாடகா அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரின் காரணமாகவும் மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து ஜூன் மாதத்து இறுதியில அதிகரிக்க தொடங்கியது. அதிலிருந்து தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கான நீர் வரத்து அதிகரித்து வந்த போதும் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக திறக்க சுமார் 50 டிஎம்சி அளவுக்கு உபரியாகவும் 16 மதகுகள் தண்ணீர் திறக்கப்பட்டது. இப்ப இந்த நிலையில தற்போது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இருந்தே கர்நாடகா பகுதிகளில் மழை குறைந்ததுனால மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்ப இந்த நிலையில இப்ப மீண்டும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வரதுனால மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு சுமார் 14,500 கனஅடி அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அதே நேரத்துல இப்ப தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்லயும் வடகிழக்கு பருவமழை மற்றும் புயலின் காரணமாக மழை பெய்து வரதுனால பாசன தேவை முற்றிலுமா குறைஞ்சிருக்கு. இதனால மேட்டூர் அணையிலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீர் படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்பொழுது இன்று காலை முதல் வினாடிக்கு 1000 கனஅடி அளவுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இப்ப தண்ணீர் திறப்பு குறைவா இருக்கிறதுனாலையும் நீர் வரத்து அதிகமா இருக்கிறதுனாலையும் அணையோட நீர் மட்டும் படிப்படியாக உயர்ந்து இப்ப மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்டு 92 ஆண்டு கால வரலாற்றுல முதல் முறையாக நடப்பு நீர்ப்பாசன ஆண்டுல 7வது முறையா மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டி இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க 2005ஆம் ஆண்டு 6 முறை அளவுக்கு மேட்டூர் அணை நடப்பு நீர்ப்பாசன ஆண்டுலயே அணை நிரம்பி இருக்கு. ஆனா அதை தாண்டி இப்ப நடப்பாண்டுல இப்ப 7வது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி இருக்கு. இப்ப இருந்த போதிலும் இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்து வரதுனால அங்க பாசனத்துக்கு தண்ணீர் தேவையில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப அணை நிரம்பி இருக்கு. இப்ப அணையின் பாதுகாப்பு கருதி இப்ப உபரி நீர் இப்ப அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாகவே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இப்ப 14 கண் மதகுகளை பயன்படுத்தல. ஏன்னா அணை மற்றும் சுரங்க மின் நிலையங்கள்ல தண்ணீர் திறப்பு இல்லாதனால இப்ப அந்த இதுலயே பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்வதற்கான ஒரு ஏற்பாடையும் இப்ப நீர்வளத்துறை அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க. வேதவெள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். ஸ்ரீ திவ்யம் கெஃபேயின் நிறுவனர் சுகுணா அவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் சார்பாக அன்பும் நெகிழ்ச்சியும் நிறைந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.